ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகாபாரதத்தில் பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், சல்யர் இந்த 4 பேரும் பீஷ்ம பர்வதத்தில் செல்கிறார்கள். மனிதன் செல்வத்திற்கு அடிமைப்பட்டவன். செல்வம் ஒருபோதும் மனிதனுக்கு அடிமைப்படாது. இது சத்தியம். நான் செல்வத்தினால் திருதராஷ்டிர புதல்வர்களால் கட்டுவிடப்பட்டேன் என்றார்கள். இந்த உலக நியதியை முறியடித்தவர் எம்எஸ். செல்வத்துக்கு எம்மியும் கட்டுப்படாமல் அதனை தனக்கு சேவகம் செய்ய வைத்தார். செல்வம் சம்பாதித்தது அதில் கொஞ்சம் தனக்கென வைத்துக்கொண்டு தர்ம காரியங்கள் செய்கிறவர்கள் நிறைய பேர். ஆனால் தர்மம் பண்ணுவதற்காகவே சம்பாதிக்கிறார் எம்எஸ் அம்மா. அத்தனையும் தர்மத்துக்கே கொடுத்தார். இவ்வளவு தர்மம் செய்துவிட்டு அதை செய்தேன் என்று சொல்லிக்கொண்டால் அது அழிந்து போய்விடும் என்பது வேதவாக்கு. எம்எஸ் அம்மா ஒருபோதும் தமது தர்ம காரியங்கள் பற்றி பேசியதில்லை. தப்பி தவறி கூட பேசியதில்லை. அவ்வளவு ஏன், தர்மம் பண்ணினேன் என்று அவர் நினைத்து கூட இல்லை. அந்த எண்ணமே இல்லாமல் வாழ்ந்தார். தாமரை நன்றாக வளர வேண்டுமானால் தண்ணீர் தெளிவாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தண்ணீர் தெளிவாக இருக்க வேண்டுமானால் தாமரை அதில் வளர வேண்டும் என்கிறது யோக வசிஷ்டம். சதாசிவம் எம்எஸ்ஸுக்கும் இந்த தாமரையும் தண்ணீரும் போல் திகழ்ந்தார்கள். காளிதாசம்மான் என்ற மத்திய பிரதேச அரசு வழங்கிய விருதுடன் 1,00,000 ரூபாய் ரொக்கமும் அளிக்கப்பட்டது. அதை பெற்று அன்றே சதாசிவம் எனக்கு ஃபோன் செய்து அவரைக்கே உரிய முறையில் அழைத்தார். வீழி காத்தாலே இங்கே காப்பி சாப்பிட வந்துவிட்டேன். போனேன். 1,00,000 ரூபாய் பணத்தை அப்படியே மகா பெரியவாரிடம் தர வேண்டும் என்று சொன்னார். பெரியவர் காதில் விஷம் போடப்பட்டது. பணத்தை வச்சுண்டு என்ன பண்றது? எட்வர்ட் அரசன் முத்திரை போட்ட பவுனாக வாங்கி கொடுத்து விட சொல்லு என்று ஆணை பிறந்தது. அதற்கு இணங்கி அன்றைய விலையில் 1,00,000 ரூபாய் மதிப்புக்கு பவுன் காசுகள் வாங்கி சமர்ப்பிக்கப்பட்டது. எம்எஸ் சதாசிவத்தின் காணிக்கையை பெற்றுக்கொண்டவர் ஒரு தட்டு நிறைய குங்கும பிரசாதத்தை போட்டு கொடுத்தார். குங்குமத்துக்கு அடியில் ஒரு அழகான பவுன் மாலை. அவர்கள் சென்ற பின்பு பெரியவர் சொன்னார்கள், அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டேன், அவர்களிடமே திருப்பி கொடுத்துள்ளேன். நான் கொடுத்ததினால் இனிமே அதை இன்னொருவருக்கு தானமாக கொடு என்று சதாசிவம் எம்எஸ்ஸிடம் சொல்ல முடியாதில்லையா? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய